இந்த 5 விஷயத்தை செய்தால் வீட்டில் நிச்சயம் செல்வம் சேரும். அது என்ன அப்படிங்கறத தான் இந்த பதிவுல பார்க்க போறோம். வீட்ல செல்வம் சேரணும் அப்படின்னா முதல்ல நோய் இல்லாம இருக்கணுங்க. அந்த காலத்துல நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம்னு சும்மாவா சொல்லியிருக்காங்க. நோய் இல்லை அப்படின்னாவே டாக்டர்கிட்ட போக மாட்டோம். டாக்டர்கிட்ட போகாட்டியே வீண் விரயம் இல்லை. வீண் விரயம் ஆகலைன்னா சம்பாதிக்கிற காசு செல்வம் சேர்ந்துக்கிட்டு தான் இருக்கும். இதெல்லாம் எங்களுக்கு தெரியும், நீ விஷயத்த சொல்லு அப்படிங்கிறீங்களா? இப்போ நம்ம விஷயத்த பார்க்கலாம். அதாவது மகாலட்சுமி எங்க குடிகொண்டிருக்கிறாள்? பெருமாளோட மார்பில். பெருமாளுக்கு உரிய தினங்கள் எது? புதன்கிழமையும் சனிக்கிழமையும். அப்ப புதன்கிழமையும் சனிக்கிழமையும் கண்டிப்பா மகாலட்சுமி படத்துக்கு பூ வச்சு நெய் விளக்கு ஏற்ற வேண்டும். எல்லாத்தாலையும் நெய் விளக்கு ஏற்ற முடியாதவங்க தேங்காய் எண்ணெய் இல்லை நல்லெண்ணெய் இதை ஊற்றி 2 திரி போட்டு காலையிலையும் மாலையிலையும் விளக்கேற்றணும். வெள்ளிக்கிழமையும் நெய் விளக்கு ஏற்றினா நல்லது. வீடு எப்பவும் நறுமணமாக இருக்கணும். சில வீடுகளில் துர்நாற்றம் வீசும். அதாவது சிங்கில் பார்த்தீங்கன்னா அப்படியே எச்சில் பாத்திரங்களை போட்டு வச்சு அதிலிருந்து ஒரு ஸ்மெல்லு, வீடு முழுவதும் ஏதோ ஒரு துர்நாற்றம் வீசும். அந்த மாதிரி இருக்கக்கூடாது. வீடு முழுவதும் வாசம் வர வைக்க முடியலையா, நறுமணம் வைக்க முடியலையா, பூஜை அறையும் நிலைவாசலையும் மட்டுமாவது வாசனை மிக்க பூக்கள் இல்லை வாசனை பொருள்களால் அந்த இடத்த நறுமணமாக வச்சிருங்க. சாம்பிராணி புகை போடுங்க. சாம்பிராணி புகை போடும்போது மருதாணி விதையை கலந்து நீங்கள் புகை போட்டீங்க அப்படின்னா பாசிட்டிவ் வைப்ரேஷனாக அதை ஈர்க்கக்கூடிய சக்தி இந்த மருதாணிக்கும் மருதாணி விதைக்கும் உண்டு. அதனால் உங்கள் வீட்டில் அது லக்ஷ்மி கடாட்சத்தை ஈர்த்து கொடுக்கும். உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து செல்வங்களையும் குடிகொண்டிருக்கிற இந்த மகாலட்சுமி வெறும் செல்வத்தை மட்டும் கொடுக்கல, நமக்கு தனம், தானியம், சந்தானம், சௌபாகியம், வைராகியம், தைரியம், வெற்றி, மன அமைதி இப்படி அனைத்தையும் வழங்குவோள் இந்த மகாலட்சுமி தான். பார்க்கடல்ல பிறந்த திருமகளை நம்ம அஷ்டலட்சுமியா வழிபடுவோம். தனலட்சுமி, தானியலட்சுமி, தைரியலட்சுமி, வீரலட்சுமி, சந்தானலட்சுமி, விஜயலட்சுமி, வித்யாலட்சுமி, கஜலட்சுமி அப்படின்னு இந்த 8 நிலைகள்லையும் அருளும் அவளை வழிபடுவதால அஷ்ட ஐஸ்வர்யங்களும் கிட்டும். அதனால வீடு லக்ஷ்மி கடாட்சத்தோட இருக்கணும், வீட்டில் செல்வம் பெருகணும் அப்படின்னா லக்ஷ்மி தேவியை வரவேற்கக்கூடிய அனைத்து முயற்சிகளையும் நம்ம செய்யணும். லக்ஷ்மி தேவிக்கு உரிய பொருட்களையும் நம்ம வீட்டில் வைக்கணும். அப்பதான் லக்ஷ்மி தேவி ஈர்க்கப்படுவாள், வீட்டில் செல்வம் பெருகும் அப்படின்னு முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா பார்க்கடல்ல இருந்து பிறந்தவள் தான் லக்ஷ்மி. அதே போல கடல்ல இருந்து கிடைக்கிறது தான் உப்பு. அதனால தான் உப்பை மகாலட்சுமியோட வடிவமாக நம்ம சொல்கிறோம். அந்த உப்பை நம்ம எப்படி கையாளுறோமோ அதை பொறுத்து தான் வீட்டில் செல்வம் பெருகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை அடுத்தவங்களுக்கு கடனாக கொடுக்கக்கூடாது, கடனாகவும் வாங்கக்கூடாது. நம்ம உப்பை எடுக்கிறப்ப அதை கையில இருந்து சிந்தக்கூடாது. அடுத்தது கால் படுற மாதிரி அதை மிதிச்சிடக்கூடாது. அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம பேசக்கூடிய வார்த்தைகளுக்கு சக்தி அதிகங்க. அதனால நம்ம பேசுகிற வார்த்தைகள் நேர்மறை வார்த்தைகளாக பேசணும். எப்பவுமே நெகட்டிவ் வேர்ட்ஸை பேசாதீங்க. நெகட்டிவ் வேர்ட்ஸ் பேசுகிற வீட்டில் மகாலட்சுமியானவள் குடிகொண்டிருக்க மாட்டாள். அதனால் செல்வம் பெருகாது. இல்லைன்னு சொல்கிறவங்க வீட்டில் இல்லாமல் தான் போகும். அதனால தான் சில கம்யூனிட்டியில் பார்த்தீங்கன்னா இல்லைன்னே சொல்ல மாட்டாங்க. ஏதாவது கேட்டால் இது இருக்குது அது இருக்குது அப்படின்னு தான் சில கடைகள்லையும் சரி வீடுகள்லையும் சொல்லுவாங்க. அதே போல் எதுவுமே என்னால் முடியும் அப்படிங்கிற தன்னம்பிக்கையோட எந்த செயலையும் தொடங்குங்க. அப்போ மகாலட்சுமியும் அந்த வீட்டில் குடியிருப்பாள். எண்ணங்களும் வார்த்தைகளும் தூய்மையாக இருக்கணும். நம்ம நேர்மறையாக பேசும்போது அந்த வீட்டில் பாசிட்டிவ் வைப்ரேஷன் கூடும் பொழுது அந்த வீட்டில் செல்வமானது கூடும். அடுத்தது பார்த்தீங்கன்னா கடவுள் நமக்கு கொடுத்துருக்கிற செல்வம் அனைத்தும் நமக்கும் நம்ம பிள்ளைக்கும் நம்ம சந்ததியினருக்கும் போகணும் அப்படிங்கிற மாதிரி தான் சிலர் இருப்பாங்க. அப்படி இருக்கக்கூடாது. நமக்கு கடவுள் கொடுத்துருக்கிற செல்வத்தில் குறைந்த அளவாவது மற்றவர்களுக்கு கொடுக்கணும். நம்ம மூலமா கடவுள் அவங்களுக்கு உதவுவதற்காக நமக்கு அதிகப்படியான செல்வத்தை கடவுள் கொடுத்திருக்கிறாரு. எந்த தானமும் தர்மமும் செய்யாம இருந்தோம்னா இப்ப வேணா அந்த செல்வமானது அவர்கள் கையில இருக்கும். ஆனா ஏதோ ஒரு சூழ்நிலையில அது பயன்படுத்த முடியாமல் போயிடும். அதனால நம்ம சம்பாதிக்கக்கூடிய செல்வத்துல சம்பளத்துல ஒரு பகுதியை தானமா கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம ஒரு பகுதியை கொடுக்காட்டி கூட ஒரு 1/4 பகுதியாவது கொடுக்க முயற்சி செய்வோம். அப்பதான் அந்த வீட்டில் மேலும் மேலும் செல்வம் சேரும். அடுத்தது இந்த மாச சம்பளம் வாங்குறவங்க, வியாபாரம் செய்கிறவங்க இவங்கெல்லாம் முதல் செலவாக உப்பு இல்லைன்னா மல்லிகைப்பூ வாங்குங்க. அதுதான் மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய பொருட்கள். இதை வாங்கினாவே வீட்டில் மேலும் மேலும் செல்வம் சேரும்.
அடுத்தது தொழில் விஷயமா இல்லை புதுசாக ஒரு வேலை விஷயமா போறீங்க அப்படின்னா அப்போ அருகம்புல்லோட நுனி, அந்த நுனியை மட்டும் பர்ஸ்லேயோ ஷர்ட் பேக்கெட்லேயோ வச்சுக்கோங்க. அல்லது திருநீற்று பச்சிலை கிடைக்குமான்னு தெரில, எல்லாத்துக்கும் கிடைக்குமான்னு. அது கிடைச்சது அப்படின்னா பையில பர்ஸில் வச்சுக்கிட்டு போனீங்கன்னா நீங்கள் போகக்கூடிய காரியம் வெற்றியில் முடியும். அடுத்தது பார்த்தீங்கன்னா பால், தேன், தாமரை, தானியக்கதிர், நாணயங்கள், இந்த 5ம் பஞ்சலட்சுமியின் அடையாளங்களாக சொல்லப்பட்டுள்ளது. ஒரு வெள்ளி கிண்ணத்தில் நாணயங்களை போட்டு வச்சிங்க அப்படின்னா வீட்டில் செல்வம் சேர்ந்து கொண்டே இருக்கும். ஆனால் எல்லாத்தாலையும் வெள்ளி கிண்ணம் வாங்க முடியுமா அப்படிங்கிறது தெரியல. சாதாரணமாக நாணயங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய நாணயங்களாவது சாமி கிட்ட பூஜை அறையில் 1-2 நாணயங்களை வச்சிருங்க. அந்த நாணயத்தை வைக்கிறதுக்கு முன்னாடி அது பல பேர் கையில் இருந்து வந்திருக்கும் இல்லையா, அதனால் ஒரு மஞ்சள் உப்பு கலந்த தண்ணியில் அதை போட்டு கழுவிட்டு அதற்கப்புறமா அந்த நாணயத்தை சாமி கிட்ட வைங்க. வியாபார இடத்துல வச்சாலும் தொழிலில் இருக்கக்கூடிய தடைகள் நீங்கி லாபம் கிட்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது வில்வ மரத்தில் லக்ஷ்மி வசிப்பதால் அதற்கு லக்ஷ்மி வாசம் அப்படிங்கிற பேர் உண்டு. அதாவது சாதக நூல்களில் வில்வம் லக்ஷ்மியின் இருப்பிடமாக சொல்லப்பட்டுள்ளது. அதனால் வெள்ளிக்கிழமையில லக்ஷ்மியை வில்வ இலையால் அர்ச்சிப்பவர்களுக்கு சகல செல்வங்களும் கிடைக்கும், வீட்டில் செல்வம் சேர்ந்து கொண்டே இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டுள்ளது. இப்போ நான் சொன்ன விஷயங்களில் ஏதாவது ஒரு விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா கமெண்ட்டில் மறக்காமல் தெரியப்படுத்துங்க. மீண்டும் அடுத்த காணொலியை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.